தமிழ்நாட்டில் ஏன் எந்த திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை என்று கேட்டால், எதற்கெடுத்தாலும் ஒன்றிய அரசு, குன்றிய அரசு என்று வகை வகையாக டிசைனாக மத்திய அரசை கை காட்டும் திமுக பேச வேண்டிய இடத்தில் பேசாமல் பஞ்சாயத்து பண்ணுவது ஒன்றையே குறிக்கோளாக வைத்திருக்கிறது. மத்திய பாஜக அரசு தவறு செய்தால் எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும்தான். ஆனால் வேண்டுமென்றே திமுக பஞ்சாயத்து செய்வது அல்லது நாடாளுமன்றத்திற்கே வராமல் ஆப்சென்ட் ஆவது என்று இருந்தால் அதற்கு என்ன அர்த்தம்? பட்ஜெட் தொடர்பான சந்தேகங்களுக்கும், எம்பிக்களின் கேள்விகளுக்கும், எம்பிக்கள் எழுப்பும் பிரச்சனைகளுக்கும் பதில் சொல்லியே ஆக வேண்டிய கட்டாயம் மத்திய அரசுக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிதியை மத்திய அரசு தரவில்லை என்று மேடைக்கு மேடை முழங்கிக் கொண்டிருக்கும் திமுகவினர் அந்த நிதியை எங்கு, யாரிடம் கேட்க வேண்டும்? அதை கேட்கத்தானே அவர்களை எம்பி ஆக்கி நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறோம். அவர்கள் அதை கேட்டார்களா? அரசை எதிர்த்து நாடாளுமன்றத்தை முடக்கினார்களா? நீட் தேர்வு என்று பேசியே ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகள் முடிந்து விட்டன. இன்னமும் ரகசியத்தை சொல்லாமல் ஏமாற்றிக் கொண்டிருக்கும் திமுகவினர் நாடாளுமன்றத்தில் வாய் திறக்கிறார்களா? மற்ற மாநில பிரச்சனைகளுக்கு எல்லாம் நாடாளுமன்றத்தில் கூச்சல் போட்டு குரல் எழுப்பிய திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த தமிழ்நாட்டு மக்களின் தலையாய பிரச்சனைகளை பற்றி ஏன் பேசவில்லை? மற்ற விவகாரங்களில் எதிர்க்கட்சிகளோடு திமுகவும் சேர்ந்து கொண்டு கூட்டத்தோடு கோவிந்தா போடும் வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆக்கப்பூர்வமாக என்ன செய்திருக்கிறது திமுக என்று கேட்டால் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க என்பதுதான் பதில். என்ன கேள்வி கேட்டாலும் முதல்வர் சொல்லும் ஒரே பதில், திமுக கூட்டணியின் 39 எம்பிக்களை மக்கள் டெல்லிக்கு அனுப்பிவிட்டார்கள் என்று பெருமையாக பேசிக்கொள்கிறார். ஆனால் அவர்களை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு அப்படி பெரிதாக திமுக என்ன செய்துவிட்டது? பேச வேண்டியது எங்கே? நாடாளுமன்றத்தில் தானே. அங்கு ஏன் பேசவில்லை என்று கேட்டால் அது வந்து இப்போ நான் என்ன சொல்றது என்று வடிவேல் காமெடி போல துடிக்கிறது திமுக. நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக போராடுவார்களா திமுக எம்பிக்கள் என்று காத்திருந்த மக்களை வழக்கம் போல ஏமாற்றிக்கொண்டே இருக்கிறார்களா திமுக எம்பிக்கள்? நம் எம்பிக்கள் நம் மாநிலத்துக்காக வாய் திறப்பது எப்போது? நாடாளுமன்றத்தில் தமிழகத்தின் 39 எம்பிக்கள் சாதித்தது என்ன என்பன போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை தேடுகிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமை குரல் நிகழ்ச்சி.